ரீசெண்டா நாங்க கேரளா போய் இறங்கி இருந்தப்ப எங்களுக்கு ரொம்பவே வயிறு பசிச்சிருந்து அப்போ நாங்க சாப்பிடுறதுக்காக போனதுதான் ஒரு ஹோட்டலு. இந்த ஹோட்டல் எங்க இருக்குதுன்னா கேரளா ஆலப்புழா பக்கத்திலேயே தான் இருக்குது. இங்க ரொம்பவே டேஸ்டியான ஃபுட்டாட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எங்களுக்கு கொடுத்தாங்க. ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க மில்டன் ராஜ். நம்ம சேனலை இதை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாவே பாருங்க. கேரளா ஆலப்புழால வந்து லாட்டரி டிக்கெட் எல்லாம் வித்துட்டு இருந்தாங்க. கூடவே பக்கத்திலேயே ஹோட்டல் இருந்துச்சு. இந்த ஹோட்டலு ரொம்பவே ரஷ்ஷா இருந்துச்சு மார்னிங்கு. ஏன்னா நிறைய டூரிஸ்டுக்கு வரவங்க எல்லாருமே இந்த ஹோட்டல்ல தான் வந்து சாப்பிடுறாங்க. நாங்க போகும்போது இந்த ஹோட்டல்ல கூட்டத்தை பாத்தீங்கன்னா அவ்வளவு கூட்டமா இருந்துச்சுங்க. நிக்க கூட இடம் இல்லை, அந்த அளவுக்கு இருந்துச்சு. எல்லா பஸ்ல வாரவங்க, டிராவல் பண்ணி ரொம்ப தூரமா வாரவங்க இங்கதான் நிறுத்தி அந்த ஃபுட் எல்லாம் சாப்பிடுறாங்க. அதனால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்னு போனீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்திலேயே எல்லா ஃபுட்டும் காலி ஆயிரும். நாங்க வந்து ரொம்ப தரமான ஃபுட்டா நாங்க சாப்பிட்டோம். சப்பாத்தி, அப்புறம் இடியாப்பம், இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட். அது மட்டும் இல்ல, முட்டை குழம்பு, சிக்கன் குழம்புன்னு சொல்லிட்டு குழம்பும் அசத்த விட்டுடுச்சு. இடியாப்பம் நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், ஆனா காசு நம்ம தான் கட்டணும். நாங்க வந்து நல்லா ஃபுல் கட்டிட்டு அதுக்கப்புறம் வெளியில வந்து நாங்க வந்து ஒரு பீச்சுக்கு போகலாமேன்னு சொல்லிட்டு நாங்க பஸ்ல ஏறி கொஞ்ச நேரம் டிராவல் பண்ணோம். கேரளால வந்து பீச் எல்லாம் ரொம்பவே ஃபேமஸ். கோவளம் பீச், நிறைய பீச் இருக்குது. வயிறார நல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு அந்த சன்ரைஸ் எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு டீயையும் வாங்கி குடிச்சிட்டு நாங்க வந்து கிளம்பிட்டோம். பீச்சுக்கு போலாமேன்னு சொல்லிட்டு நாங்க கிளம்பிட்டோம். பீச்சுக்கு போறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. அங்க இருந்து கிளம்புறதுக்கு நல்ல டைம் ஆச்சு. ஏன்னா எல்லாருமே சாப்பிட்டு முடிக்கணும், அதனால கொஞ்சம் டைம் ஆச்சு. எல்லாருமே வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நாங்க வந்து பீச்சுக்கு கிளம்பிட்டோம். பீச்சை பத்தி சொல்லணும் அப்படின்னா சொல்ல வார்த்தையே இல்லைங்க. ஏன்னா பறந்து விரிந்த பீச்சு, ஆனா வந்து ரொம்ப கிரவுட் அந்த நேரத்துல வந்து பீச் சைடு இல்ல. நாங்க நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணா இருந்துச்சு. பீச்சில் வந்து அந்த அளவுக்கு கிரவுடும் இல்ல. ரொம்பவே வந்து டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். எல்லாருக்குமே வந்து சில இடத்துல எல்லாம் பீச் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ரஷ்ஷா இருக்கும். ஆனா இங்க அந்த அளவுக்கு ரஷ்ஷும் இல்ல, ஒன்றும் இல்ல. காத்தோட்டமா தான் இருந்துச்சு. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ரொம்ப யாருமே தெரியல, யாருமே இல்ல. ஸோ அதனால நாங்க நல்லா என்ஜாய் பண்ணோம். பக்கத்திலேயே வந்து இந்த மண் எல்லாம் வந்து சரி செய்துட்டு இருந்தாங்க. கடல் மணல்லாட்டு புல்டோசர்ல வந்து சரி செய்துட்டு இருந்தாங்க. அதையும் நல்லா பார்த்துக்கிட்டு, அந்த சுத்தி முத்தி வந்து இந்த கடல் எல்லாம் பார்த்துக்கிட்டு, அந்த இடத்துல வந்து கொஞ்சம் வெயில் அதிகமா இருந்துச்சு. ஏன்னா வந்து கடல் சைடு எப்பவுமே வந்து வெயில் காற்று அழகா வீசும். ஸோ நெக்ஸ்ட் நாங்க வந்து கொஞ்ச நேரம் அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நாங்க வந்து இறங்குன இடம் வந்து கேரளா ஆலப்புழா உள்ள போட் ஹவுஸுக்கு வந்து இறங்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். டாடா பை பை, see you.